ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம யாருக்கு பார்க்க போகிறோன்னா நம்ம டேகுக்கு தான். இது ஒரு ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா ஹூ இஸ் மை லவ். அப்புறம் இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு பர்த்டே இல்லை. ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜேகே. உன்னோட லைஃப்பில் இப்போ மாதிரி எப்போயும் ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் உனக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்களும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் ஜேகே பர்த்டே அன்னைக்காக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போட்டேன்ப்பா. அப்புறம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, தென் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ரொம்ப பேசிட்டோம் போல், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்கள் காலேஜ் கேம்பஸில் தான் நடந்து போய்கிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு கேர்ள்ஸ் கேங் போகுது. செம்ம கிளாப், அப்புறம் நல்லா சிரித்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த கேங்கில் யூனா தான் போயிட்டுருந்துருப்பா. உங்களை திரும்பி பார்த்து, ஏ ஒயன், ஏன்டி இவ்வளோ ஸ்லோவாக வர, சீக்கிரம் வா, எங்கள் கூடயே வா அப்படின்னு சொல்கிறா. இது வர யூனா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நம்ம கூட தான் பிறந்தா, ஆனால் எப்படி இவ்வளோ பியூட்டி வித் பிரைன் அண்ட் எல்லார்கிட்டையும் ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கா. நம்மளே இன்றைக்கி தானே இந்த காலேஜில் ஜாயின் பண்ணோம், அப்படி என்ன பேசிட்டு போகிறா, அதுவும் வந்த ஃபஸ்ட் நாளே இவ்வளோ கேஷுவலாக எல்லார்கிட்டையும் பேசிட்டு போகிறா அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த கேங்கோட ஜாயின் ஆகி போகிறீங்க. பட் அவங்க எல்லாம் பேசிட்டு போவாங்க, நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக அவங்க பேசுகிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போது அந்த கேங்கில் இருந்த ஒரு பொண்ணு தான், யூனா, உனக்கு சிப்ளிங்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்களே, நாங்கள் ட்வின்ஸ் தெரியுமா? அப்படியா, ட்வின்ஸா? ஏன் உன்னோட ட்வின்ஸ் இந்த காலேஜுக்கு வரலையா? நீ மட்டும் ஜாயின் பண்ணியிருக்க? இல்லை, நானும் என்னோடய ட்வின்ஸும் தான் சேர்ந்துருக்கோம். இதோ பின்னாடி திரும்பி பாரு, ஒயின் வரால, அவளும் நானும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அங்கே இருந்த கேர்ள்ஸ் எல்லாம், என்ன ஏன்னா இந்த பொண்ணும் நீயும் ட்வின்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பார்க்க அப்படி தெரியலல்ல, எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் ட்வின்ஸ் தான் அப்படின்னு யூனா சொல்கிறா. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் எல்லாம் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டோரிக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ், ஒயன் அண்ட் யூனா 2 பேரும் ட்வின்ஸ். பட் இதுவரை பார்த்த யாரும் அவங்க ட்வின்ஸுன்னு கண்டுபிடிச்சதே கிடையாது. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க 2 பேரும். ஒயன் எப்படின்னா ரொம்ப இன்னசென்ட், இன்ட்ரோவர்ட் அண்ட் க்யூட்டாக இருப்பாங்க. அதே யூனா அதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட். ரொம்பவே பியூட்டியாக இருப்பாள், ரொம்ப ஸ்டைலிஷ், அப்புறம் நல்லா எல்லார்கிட்டேயும் ஜாலியாக பேசிடுவா. தென் உங்கள் அப்பா ஒரு பொலிட்டீஷியன். ஆல்ரெடி நீங்கள் படித்த காலேஜில் சம் ப்ராப்ளம்னால அந்த காலேஜோட ரெப்யூட்டேஷன் கொஞ்சம் லோவாக இருந்திருக்கும். ஸோ அவரோட பவரை யூஸ் பண்ணி இந்த காலேஜில் உங்களை ஜாயின் பண்ண வச்சுருப்பாரு. இப்போது ப்ரெசண்ட்டில் எல்லோரும் இப்படியே பேசிட்டு போயிட்டுருக்கும்போது தான் உங்களை கிராஸ் பண்ணுறாரு. உங்கள் கூட வந்த கேர்ள்ஸ் எல்லோரும், வி போகிறாண்டி, அவனை பார்த்தியா, எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, பாரு 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 அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. வியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. செம்ம சார்மிங். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். அவரை பார்த்ததுமே உங்கள் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வருது. அப்போது இது 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 வி தானே, நான் ஆல்ரெடி இந்த காலேஜை பற்றி சர்ச் பண்ணும்போது இவனை தான் பார்த்தேன், பட் அப்போ ஒன்றும் தெரியல. இப்போது நேரில் பார்க்கும்போது செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன ஆகுது, ஒரு மாதிரி வேறு மாதிரி ஃபீலிங்காக இருக்கே அப்படின்ட்டு அவன் போகிற வரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது வி தான் திரும்பி பார்த்து லைட்டாக உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணியிருப்பார். நீங்கள் என்ன பார்த்தா ஸ்மைல் பண்ணுறான் அப்படின்ட்டு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ யூனா தான், ஒயன், அங்கே என்னடி பண்ணுற, சீக்கிரம் வாடி, கிளாஸ்க்கு டைம் ஆகுது, எங்கே பார்த்தாலும் நின்றுடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறா. நீங்களும் இதோ வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே போயிடுறீங்க.
கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. வருவாருன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் வரல. பிகாஸ் உங்களுக்கு நோட்டீஸ் போர்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் வியும் உங்கள் கிளாஸ் தான் அப்படின்னு. நீங்களும் ச்சே எல்லாம் என் நேரம் இன்னைக்கு அதுவும் இந்த கிளாஸ்ன்னு தானே சொன்னாங்க, நோட்டீஸ் போர்டில் அப்படி தானே போட்டிருந்துச்சு, ஒரு வேளை எங்கேயாவது வெளில போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க. யூனாவும் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பா. ஒயன் என்னடி உளறிட்டு இருக்க? அது அது ஒன்றும் இல்லை யூனா, காலேஜ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, நல்லா இருக்குது, அதை பற்றி யோசிச்சு எனக்கு நானே பேசிகிட்டு இருந்தேன். இருக்காதா பின்ன, இந்த காலேஜ் தான் கொரியாலேயே டாப் ஃபர்ஸ்ட் காலேஜ். தென் இந்த காலேஜ்க்கு 2 ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? சர்ச் பண்ணேன், ஆமாம் பார்த்தேன். யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அதுன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? லூசு, தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவடி. அப்படியா, யாரையும்னா? இன்னைக்கு காலையில் ஒரு பையனை பார்த்தல, வீன்னு எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்களே, ஆமாம், அவன் தான் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் ஆஃப் திஸ் காலேஜ் அப்படின்னு சொல்கிறா. என்ன வியா? அவன் அவன் நம்ம கூட தானடி படிக்கிறான். நம்ம கூட தான் படிக்கிறான். பட் அவங்க கிராண்ட்பா இந்த காலேஜுக்கு ஃபஸ்ட்டு ஃபவுண்டராக இருந்தார். இப்போது அவரோட பேரன் 2 பேத்தையும் ஃபவுண்டர் ஆக்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓ அப்படியா, சரி விய சொன்ன இன்னொரு ஃபவுண்டர் யாருன்னு கேட்டியா? அது யாரு? அவனை பற்றி தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் கிடைக்கலையா, என்ன சொல்கிற? ஆமாண்டி, அவன் இன்ஸ்டாவில் இல்லை, இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவிலே இல்லை, ஒரு ஃபோட்டோவில் கூட அவனை பார்க்க முடியல. பாத்திர மாட்டோமா அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணிட்டேன், ஒரு சிங்கிள் ஃபோட்டோ கூட அவனை பற்றி கிடைக்கல. பட் நேம் மட்டும் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறா. என்னடி நேம்? ஜேகே அப்படின்னு சொல்கிறா. அவள் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருது அவளுக்கு ஜேகே மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் சர்ச்லாம் பண்ணி பார்த்துருக்க என்ன யூனா அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மழுப்புறா. நீ மழுப்பாதடி, எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கு ஜேகே மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சரி அவனை சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறீங்க. யூனாவும் அது எப்படின்னே தெரில, நீ மட்டும் என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணுறா. சரி ரொம்ப பண்ணாத, கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. இப்போது பிரேக் தான் வந்திருக்கோம். யூனா உங்ககிட்ட நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன்டி, அது இந்த காலேஜோட பேக்கில் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கான், அது ஒரு கிளப் மாதிரி போல், அதில் தான் ஜேகே இருப்பானோ, ப்ளீஸ் டி வாடி போய் பார்க்கலாம். ஐயோ அங்கேயா? அங்கே நிறைய இல்லீகல் வேலை நடக்குதுன்னு தெரியும்ல, அங்கெல்லாம் போகக்கூடாது. அதுவும் அந்த மாதிரி கிளப்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும்டி, பட் அவனை அங்கே பார்க்கலன்னா வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. வியும் ஜேகேவும் அங்கே தான் இருப்பாங்க. என்ன வி அங்கே இருப்பானா? வி நல்ல பையன் சொன்னாங்க. வயன், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டி. ஜேகே வியும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் வீன்னு சொன்னதும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போயிருப்பீங்க. பட் கிளப் உள்ளார போகிறப்ப யூனா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பா. நீங்கள் அது தெரியாமல் அதை கண்டுக்காமல் நீங்கள் தனியாக போயிடுறீங்க. அப்போது அங்கே ஜேகே தான் ரொம்ப சோகமாக கிட்டார்லாம் வச்சு ஒரு சாங் பாடிட்டுருக்காரு. நீங்கள் அந்த வாய்ஸை அட்மையர் பண்ணி கேட்டு அப்படியே எங்கே இந்த வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி போகிறீங்க. அங்கே ஜேகே தான் ரொம்ப சோகமாக கிட்டார்லாம் வச்சு ஒரு சாங் பாடிட்டுருப்பாரு. நீங்கள் அந்த வாய்ஸில் அப்படியே அட்மையர் ஆகி இந்த வாய்ஸ் எங்கே கேட்குது அப்படின்ட்டு உள்ளார போயிடுறீங்க. செம்மையாக லைட்டிங் அப்புறம் செட்டப்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பட் அங்கே வேறு யாருமே இல்லை, ஜேகே மட்டும்தான் தனியாக உட்காந்து பாடிட்டுருக்காரு. அந்த சாங் பாடிட்டுருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஜேகே ஐஸ்லேருந்து டியர்ஸ்லாம் வருது. அதை வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாரு. நீங்கள் தான் நிற்கிறீங்க. அப்போது யார் நீ? யார் ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே அலோவ் பண்ணா?
காட்ஸ் இங்கே வாங்க அப்படின்னு கத்துறாரு. அப்போது நீங்கள் தான் அது வந்து சாரி சாரி உங்கள் மூடை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். பட் நான் இங்கே வழி தெரியாமல் வந்துட்டேன். இது என்ன பிளேஸ்னே தெரியல. நான் என் ஃப்ரெண்டோட தான் வந்தேன். பட் இங்கே தெரியாமல் வந்துட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. பட் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்த்துட்டு, ஆனால் உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்கள் சாங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் ரொம்ப சோகமாக இருக்கீங்க போல், நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் உன்ட்ட நான் ஏதாவது கேட்டேனா? ஃபஸ்ட்டு வெளில போ. நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், இப்படி துரத்துறான், ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான், இவன்கிட்ட போய் சொன்னேன் பாரு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிட்டு, சரி நம்ம போய் வியை பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு ரூட்டில் போகிறீங்க. அந்த கிளப்புக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படியே ரொம்ப நேரமாக தேடிட்டு நீங்கள் வியை பார்க்கவே இல்லை. பட் அங்கே யூனா நிற்கிறா. யூனாவை பார்த்துட்றீங்க. நீங்கள் ஹே யூனா எங்கடி போன? ஏய் அது நான் கேட்கணும், எல்லாரும் இங்கே இருக்கோம், நீ எங்கே போன? அதுவா, நான் ஒரு லூஸ்ட்டை மாட்டிக்கிட்டேன்டி. யாரு? அந்த அந்த சைடில் ஒரு பையன் நல்ல சாங் பாடிட்டு இருந்தான்டி. போனேன், ஆனால் அவன் என்னை திட்டான். ஹே அவன் ஜேகேடி. அவன் சாங் பாடும்போது யாராவது போனால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓ அது ஜேகேவா? ஆமாம் வயன், நானே அதனால தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி வா இப்போ நம்ம போய் பார்க்கலாம். யூனா, நான் ஆல்ரெடியே போய் செம்மையாக வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்பலாம் என்னால் போய் அசிங்கப்பட முடியாது. ஒழுங்கா வா. அதுவும் இல்லாமல் இந்த இந்த பிளேஸே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வா அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறீங்க. அப்படியே காலேஜும் முடியுது. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் யூனா உங்ககிட்ட, ஜேகேவின் நீ பார்த்தல்ல, அவன் எப்படி இருந்தான்? நல்லா தான் இருந்தான், பட் அவன் ரொம்ப ரூட்டி, உனக்கெல்லாம் செட் ஆக மாட்டான். அது நான் பார்த்துக்கிறேன்டி, நீ அவன் எப்படி இருந்தான்னு மட்டும் சொல்லு, அது போதும். பரவாயில்ல, நல்லா தான் இருந்தான், ஹேண்ட்ஸமாகவும் இருந்தான், நல்லா பாடினான். ஆனால் என்னை பார்த்ததும் செம்ம ரூடாக வந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டான். யாழ்ல கொஞ்சம் இருக்கும் தான் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சரிதான், இப்போ நீ தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் ஓகே அப்படின்னு தூங்கிடுறா. நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்கு தான் போகிறீங்க. இந்த சைட் வியும் ஜேகேவும் ஒன்றா வராங்க. அப்போது ஜேகே தான் சரி பச்சா வி போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்கிறாரு. வியும் ஏன்டா கிளாஸ்க்கு வந்தால் தான் என்னவா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அங்கெல்லாம் எல்லாரும் இருப்பாங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. வியும் யூனா இருக்காடா வாடா அப்படின்னு சொல்கிறாரு. யூனாவா? யாரை பற்றி சொல்கிற? யூனா தெரியாதா? நம்ம காலேஜில் நேற்று தான் ஜாயின் பண்ணான், செம்ம ப்ரிட்டியாக இருக்கா தெரியுமா? ஃபஸ்ட்டு பார்த்ததுமே அவளை எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவும் ப்ரிட்டி கேர்ள்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு வி உங்களை பார்த்து சிரிச்சார்ல, அது வந்து உங்களை பார்த்து சிரிச்சிருக்க மாட்டார், யூனாவை பார்த்து சிரிச்சிருப்பார். அது நீங்கள் உங்களை தான் பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. வீக்குமே யூனாவை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் வந்திருக்கும். அதனால் யூனாவை எப்படியோ நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பாரு. ஆனால் யூனாவுக்கு எப்படியோ ஜேகேவை பார்த்துடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது. உங்களுக்கு வி மேலே க்ரஷ் இருக்குது. ஓகே, இப்போ ப்ரெசண்ட்டில் வி தான் உங்கள் கிளாஸில் என்டர் ஆகுறாரு. எல்லோரும் வி அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே ஹெட்டை நோட் பண்ணி பார்க்குறீங்க. வி தான் செம்ம அழகாக வந்துட்டுருக்காரு. உங்களுக்கா நீங்கள் அப்படியே அட்மையர் பண்ணி வியவே பார்த்துட்ருக்கீங்க. இந்த சைட் யூனா வியை கண்டுக்கவே இல்லை. பட் வி வந்து அப்படியே யூனாவே பார்த்துட்டு போகிறாரு. நீங்கள் வந்து நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கிளாஸும் போகுது. இப்படியே பிரேக்கும் வந்துடுது. அப்போ வி தான் உங்கள் டேபிள் பக்கமாக வராரு. நீங்களும் வி எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா சரி பண்ணிவிட்டு அப்படியே உட்காடுறீங்க. அப்போது வி வந்துட்டு யூனா கிட்ட, நீங்கள் அந்த பொலிட்டீஷியன் பொண்ணு தானே? அப்போ யூனாவும் ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? இல்லை, உன்னால் எனக்கு கொஞ்சம் வேலை ஆக வேண்டியது இருக்குது, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் வரியா அப்படின்னு கேட்குறாரு. யூனாவும் ஓகே
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வி கூட போகிறாங்க. உங்களுக்கா என்னடா நானும் ஒரு பொண்ணு தானே என்கிட்ட வந்து பேசினா என்ன அப்படிங்கிற மாதிரி பிளாங்காக பார்த்துட்ருக்கீங்க. பட் ஓகே அவனுக்கு ஏதோ வேலை இருக்குது அதனால பேசுகிறான் போல் அப்படின்னு மனசை தேத்திட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. அப்போது வி தான் யூனா கிட்ட இதை பற்றி இங்கே பேச வேணாம், கேண்டீன் போகலாமா? இல்லை அங்கே ஒயின் தனியாக இருந்துகிட்ருக்கா. ஸோ அவள் என்ன சின்ன பொண்ணா, ஒரு ஹால்ஃப் அன் ஹவர் உடனே வந்துடலாம். அதுவும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரி ஓகே நான் ஒயின் கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு யூனா தான் உங்ககிட்ட வந்து ஒயின் நான் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படியே வியும் யூனாவும் காலேஜ் கேன்டீனுக்கு தான் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போது ஜேகே தான் செம்ம மாசாக வந்துட்டு வி பக்கத்தில் தான் உட்கார்றாரு. அப்போது யூனா ஜேகேவை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போ தான் யூனா ஃபஸ்ட் டைம் ஜேகேவை பார்க்குறா. அவளுக்கே அப்பா இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக ஜேகேவை இப்போ தான் பார்க்க முடியுது அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருக்கா. அப்போது ஜேகே தான் ஓகே நான் வந்த விஷயத்த பேசுகிறேன். உன்னோட நேம் யூனா தானே? ஐ எம் ஜேகே. சும்மா இந்த வள கொலன்னுலாம் எனக்கு பேச தெரியாது. நான் வந்த விஷயத்த டைரெக்டாக சொல்லிட்டு போயிடுறேன். இந்த காலேஜில் கிளப்லாம் வைக்கக்கூடாது. பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் அதை தான் லைக் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளப்புக்கு ஒரு லீகல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தரணும். அது நீ தான் ரெடி பண்ணி தரணும். அதுக்கு நீ உங்கள் அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு பேசணும். நான் டைரெக்டாகவே உங்கள் அப்பா கிட்ட பேசியிருப்பேன். பட் அவரோட ரெப்புடேஷன் அதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால யாருக்கும் தெரியாமல் நீ தான் ரெடி பண்ணணும். தென் என்ன தான் நாங்கள் 2 பேரும் இந்த காலேஜுக்கு ஃபவுண்டராக இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே எங்கள் கிராண்ட் பாட்ட தான் இருக்குது. ஸோ அவருக்கும் தெரியாமல் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹியர் இஸ் த டாக்குமெண்ட் அப்படின்னு யூனா கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போது யூனாவும் ஓகே பட் இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டேக் டைம், ஆனால் 1 மந்த்துக்குள்ளே எனக்கு வேணும். ஓகே ஜேகே, பட் இந்த விஷயம் ஒயினுக்கு தெரிய வேணாம். ஏன்னா இது அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே ஒயினுக்கு மட்டும் இல்லை, இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது. அந்த வேலையை வி பார்த்துப்பான். ஓகேவா? நீ எதுவும் ஒரே பண்ணிக்காமல் நான் சொன்ன வேலையை மட்டும் செய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு ஓகே பாய் கைஸ், ஐ வாண்ட் டு லீவ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. யூனாவும் அந்த டாபிக் இல்லாமல் ஜேகே கிட்ட பர்சனலாக பேசலான்னு ட்ரை பண்ணியிருப்பா. பட் ஜேகே அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியிருப்பார். ஆனால் யூனாவுக்கு ஒரு வழியாக ஜேகேவை பார்த்துட்டோம், அது இல்லாமல் பேசியும் செஞ்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போது வி தான் யூனா அப்படின்னு கூப்பிட்றாரு. யூனாவும் வி சொல்லுங்கள். காஃபி நீ இன்னும் குடிக்கல? ஓ அதை மறந்துட்டேன். யூனா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. யூனாவும் சொல்லுங்க வி அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா வந்த ஃபஸ்ட் டே செகண்ட் டேவ்லேயே இப்படி சொல்கிறேனேன்னு நினச்சிக்காத. உன்னோட டைப் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் யுவர் டைப். ஸோ கேன் வி டேட் அப்படின்னு கேட்டுடுறாரு. யூனாவுக்கு ஷாக். என்ன கேட்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. உனக்கு கரெக்டாக தான் கேட்டிருக்கு யூனா. கேன் வி டேட் அப்படின்னு கேட்குறாரு. வி ஐ எம் ரியலி சாரி வி, ஆக்சுவலாக எனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீக்கா ரொம்பவே அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகிடுது. பிகாஸ் வீக்கு வந்த ஃபர்ஸ்ட் டேவிலேருந்தே யூனாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் அவளுக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஓகே நோ ப்ராப்ளம், நீ காஃபி குடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எழுந்திரிச்சு போயிடுறாரு. யூனாக்குமே நம்ம இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, வேணான்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கா. பட் அவ்வளோ சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு கிளாஸ்க்கு வந்து தான் பார்க்குறா. ரொம்ப நேரமாக உங்களை தேடி இருப்பா, நீங்கள் இல்லவே இல்லை. எல்லார்கிட்டையும் கேட்குறா ஒயின் எங்கன்னு. பட் யாருமே தெரியல, அவள் இப்போ தான் எங்கேயும் வெளில போனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒயின் வெளில போனாளா? அவள் அப்படிலாம் போக மாட்டாளே, என் கூட தானே எங்கே இருந்தாலும் போவா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அவளுக்கு நீங்கள் கிடைக்கலன்னதுமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வி தான். வீக்கு கால் பண்ணி வி இந்த மாதிரி ஒயினை காணும், நான் சொன்னல அப்போவே வரமாட்டேன்னு, ஐயோ இப்போ எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்கிறா. நீ வெயிட் பண்ண இரு, நான் வரேன்
அப்படின்னு சொல்லி வியோ வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாரு. பட் எங்கேயும் இல்லை. அப்போது வி ஒயனோட லைவ் லொக்கேஷன் எப்பயுமே என்கிட்ட இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போது வியோ சூப்பர் யூனா, ஃபஸ்ட்டு அதை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க. அது வந்து ஒரு மேன்ஷனை தான் காமிக்குது. வீக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. இது இது காயோட லொக்கேஷன் ஆச்சே, இங்கே இங்கே எதுக்கு ஒயன் போனா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எதுவும் தெரியல என்னன்னே தெரியல, அவள் இந்த மாதிரி வெளியவே போகிற ஆள் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போது வியும் சரி வா உடனே போகலாம் யூனா அப்படின்ட்டு யூனா கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் இருக்கிற மேன்ஷனுக்கு தான் வராங்க. என்ன நடந்திருக்குன்னா, யூனா உங்ககிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பாள்ல வெளியே போகிறேன் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் வந்து ரொம்ப கிளாஸில் போர் அடிக்குதுன்ட்டு வெளியில் வந்து பார்த்துட்டு நின்றுருப்பீங்க. அப்போது ஒரு செட் ஆஃப் கேங் வந்து உங்களை கடத்திட்டு போயிருக்கோம். நீங்கள் விடு விடு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்டபன் பண்ணியிருப்பீங்க. பட் அது எதுவுமே அவங்க காதில் வாங்கியிருக்க மாட்டாங்க. உங்களை கூட்டிகிட்டு போய் செம்மையாக கட்டி போட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. யார் நீங்களாம், எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, கட்டை அவுத்து விடுங்க, என்னை விடுங்க அப்படின்ட்டு கத்துறீங்க. அப்போது அங்கேருந்து காய் தான் என்னடா ஃபஸ்ட்டு வாய்க்கு பேண்டேஜ் போடுங்கடா, அவள் கத்துற கத்துல ஐயோ கடவுள் எனக்கு டென்ஷன் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி ஒரு சேர் இழுத்து போட்டு உட்காடுறாரு. நீங்களும் அப்படியே அமைதியாகிட்டு அவரையே பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு இதோ பாரு, ஒன்றை விடணுன்னா உங்கள் அப்பா இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எங்கள் அப்பாவா, அவர் எதுக்கு, அவன் எனக்கு எதிராக பல வேலை பார்த்துருக்கான், ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து செம்மையாக ஃபைட் பண்ணிட்டு உள்ளார வராரு. நீங்கள் வியை பார்த்ததும் அப்படியே அப்படின்னு சொல்கிறீங்க. பின்னாடியே யூனாவும் வந்திருப்பா. அவள் வந்து உங்கள் கட்டெல்லாம் அவுத்து விடுறா. யூனா அப்படின்ட்டு ஹக் பண்ணுறீங்க அவளை. ஒயின் ஒன்றும் இல்லை ஒயின், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனா உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்றா. இங்கே தனியாக இருப்பான், அது அவனே எல்லாத்தையும் பார்த்துப்பாண்டி வா அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் இல்லை இங்கே நிற்கலாம் யூனா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது தான் ஜேகேக்கு ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஜேகேவும் வந்து நல்லாவே ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது அந்த அடியாளில் ஒருத்தவன் வந்து உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்திருப்பான். அப்போது ஜேகே தான் அதை பார்த்துருப்பாரு. உடனே உங்களை வந்து ஹக் பண்ணி அப்படியே காப்பாற்றி விட்டுறாரு. இப்படியே ஃபைட்டெல்லாம் முடிச்சு ஜேகேவும் வியும் உங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருப்பாங்க சேஃபாகவே. நீங்களும் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவரும் இட்ஸ் ஓகே வைன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜேகேக்கிட்டேயும் ரொம்ப தேங்க்யூ ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. யூனாவும் வயன் நீ உள்ளார போ, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு உள்ளார போகிறீங்க. அப்போ யூனா தான் ஐம் ரியலி சாரி நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, பட் ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யூனா, உனக்கு என்ன தோணுச்சோ அதை தானே சொன்னேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போயிடுறாரு. யூனாவும் சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கும் பாய் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்படியே ஒரு 2-3 மந்த் போயிருக்கோம். யூனா வந்து ஜேகேக்கிட்டேயும் நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா, கிட்டேயும் நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா. யூனாவுக்கு வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஓகே ஃபீலிங் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஆகியிருக்கும். உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் கிட்டேயும் பேசியிருக்க மாட்டீங்க, ஜேகேக்கிட்டேயும் பேசியிருக்க மாட்டீங்க, அப்படியும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்ட்டு இருந்திருப்பீங்க. இப்படியே டேஸ்லாம் போயிடுச்சு. ஒரு நாள் உங்கள் ஃபோனுக்கு தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது காலேஜ் குரூப்பில் இருந்து. கிளப்பில் வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ எல்லோரும் வந்துடணும் அப்படின்ட்டு. உங்களுக்கா எப்படியா இருந்தாலும் போகிறதில்ல அப்படின்ட்டு இருக்கீங்க. ஆனால் யூனா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம காலேஜில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நம்ம போகலாண்டி ப்ளீஸ் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சரி போகலாம், இவ்வளோ கேட்குற வேணான்னு சொல்ல முடியல அப்படின்ட்டு நீங்களும் ஓகே சொல்லிடுறீங்க. அவளுக்கும் செம்ம ஹாப்பியாக வந்துட்டு தேங்க்யூ அயன் அப்படின்னு உங்களை ஹக் பண்ணுறா. இப்போது அந்த கிளப் ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்கள் செம்மையாக ரெடியாகி ரொம்ப ப்ரிட்டியாக இருந்திருப்பீங்க. ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கீங்க. அதில் கொஞ்சம் நெட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு அது ரொம்பவே சூட்டாக இருக்கும், ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கீங்க. யூனா தான் வந்துட்டு ஒயன் ரொம்ப அழகாக இருக்க ஒயன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு
சுத்தி போடுறா. நீங்களுமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஓகே வா டைம் ஆயிடுச்சு போலாம் அப்படின்னு சொல்லி போறீங்க. அப்போ அந்த கிளப்குள்ளே என்டர் ஆனதுமே நெறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அந்த இது சுத்தமாவே புடிக்கல. நீங்க அப்படியே போய் உட்காந்துட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுறத அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ யூனா டான்ஸ் ஆடிட்டுருப்பா. திடீர்னு ஜேகே தான் வந்து, "ஓகே காய்ஸ் நான் ஒரு சாங் பாட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாங் பாடுறாரு. உங்களுக்கு அந்த வாய்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. யூனாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. யூனாவும் ஜேகேவ அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. பட் அவளுக்கு தாட்டாவே வருது. யூனாவும் எனக்கு எனக்கு என்ன ஆச்சு? ஜேகே எனக்கே தாட்லாம் வருது" அப்படின்ட்டு சுற்றி சுற்றி வியை தேடிட்டுருக்கா. அங்கே இருந்திருக்க மாட்டாரு. அப்போ யூனாவும் ரொம்ப நேரமாக தேடிட்டு வெளில வந்திருப்பா. வந்து பால்கனியில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கும். யூனாவும் வி வி எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அது அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா இங்கே வந்தேன், காற்று வரலல்ல, அதான் காற்று வாங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சைடு நீங்கள் உட்காந்துருந்துருப்பீங்கள்ல, அப்போது ஜேகே சாங்லாம் பாடிட்டு ரொம்பவே ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணியிருப்பார் போல். உங்களுக்கு அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவர் அப்படியே ரொம்ப தள்ளாடிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்கார்றாரு. நீங்கள் இவன் எதுக்கு இங்கே வந்து உட்கார்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது அவர் உங்கள் பக்கத்தில் இருந்த ஜூஸை தான் எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டே அவர் ஒரு மாதிரி கண்ட்ரோல்லே இல்லாமல் அப்படியே கீழே விழுகுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஜேகே ஜேகே என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சிட்டு போய் ஒரு ரூமில் தான் உட்கார வைக்கிறீங்க. அவர் போதையிலே என்னென்னமோ உளறிட்டுருக்காரு. நீங்கள் ரொம்ப கோவப்பட்டு, "ஃபஸ்ட்டு இதெல்லாம் நிறுத்துங்க ஜேகே, எதுக்கு ஃபஸ்ட்டு குடிக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ பேட் பாயாக இருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப தப்பு" அப்படின்னு கத்திடுறீங்க. அவரே ஆல்ரெடி டிப்ரெஷனில் தான் இருந்து ஏதேதோ உளறிட்டுருக்காரு. நீங்கள் இதுக்கும் மேலே கொஞ்சம் ஏற்றி விட்டதும் அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகி, "ஆமாம் நான் பேட் பாய் தான், உனக்கும் பேட் பாயாக தான் தெரிகிறேன், இங்கே எல்லாருக்கும் பேட் பாயாக தான் நான் தெரிகிறேன்" அப்படின்ட்டு ரொம்பவே கத்திடுறாரு. உங்களுக்கா, "ஜேகே ஜேகே சாரி, கவுண்ட் டவுன் ஜேகே, என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறீங்க. அவர் உங்கள் மடியில் அப்படியே சாஞ்சிடுறாரு. நீங்களும் ஓகே பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம்ல அப்படின்னு சொல்லி நீங்களும் அவரை படுக்க வச்சிருக்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி உளர்றாரு. "எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் நல்லவனா இல்லை, இப்போ எங்கள் கிராண்ட்பாவும் என்னை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு" அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆமாம் ஓயன் அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னா, ஜேகே சின்ன வயசில் இருக்கும் போதே ஜேகேவோட அம்மா அப்பா 2 பேரும் அவர் கண்ணு முன்னாடியே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அப்போயிலேருந்தே அம்மா அப்பா பாசம் இல்லாமல் தான் வளர்ந்தேன். அடிக்கடி எனக்கு மேட் யாராவது வச்சு என்னை பார்த்துப்பாங்க. பட் அவங்க யாருமே என்னை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சதில்ல. என் மணிக்காக தான் என்கிட்ட வந்து நல்லா பேசுகிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி வியோட அப்பா அம்மாவாவது நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி எங்கள் கிராண்ட்பா அவங்கக்கிட்ட என்னை விட்டாங்க. பட் வியோட அம்மா அவங்க ரொம்பவே என்னை ஒரு மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது விக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவங்க அம்மாவே அவன் வெறுத்துருவான். அதனால நானே தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனிமைப்படுத்தி இப்போ என்கிட்ட பேசக்கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவனுக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்கா? சரி அப்படின்ட்டு அப்படியே ஜேகேவை நிமித்தி உட்கார வச்சுட்டு, "சரி நம்ம ஒரு பிங்கி ப்ராமிஸ் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்குறீங்க. அவரும், "பிங்கி ப்ராமிஸா? அப்படின்னா என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஃபஸ்ட்டு கையை கொடு அப்படின்னு சொல்லி பிங்கி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, "ஓகே உனக்கு இருக்கான், இப்போ நான் வந்து உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன், ஓகேவா? உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் என்ன கஷ்டம்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு" அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஃப்ரெண்டுன்னதும், "ஃப்ரெண்டா?" அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீங்களும் வேறு என்ன, "இப்போவே முடிவு பண்ணிக்க வயன், இது டேஞ்சரஸான பிளேஸ், நீ தேவையில்லாமல் நீயே வந்து தலையிட்டுருக்க" அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அப்போது அதுக்கு பதிலாக நான் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்கிறீங்க. ஜேகேவும் ஓகே அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுறாரு. நீங்கள், "சரி ஜேகே நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லி அவரை நல்லா படுக்க வச்சுட்டு நீங்கள் வெளியில் போய் உட்காடுறீங்க.
நீங்கள் படுக்க வச்சுட்டு போனதுக்கப்புறம் ஜேகே ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் பண்ணுறாரு உங்களை நினச்சி தான். பிகாஸ் ஜேகேக்கு ஆல்ரெடியே உங்களை பிடிச்சிருக்கும். எப்போனா உங்களை காப்பாற்ற ஒருத்தர் வந்திருப்பார்ல, அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக உங்களை ஹக் பண்ணியிருப்பார். அப்போயிலேருந்தே அவருக்குள்ள ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஓடிட்டே இருந்திருக்கும். இப்போ வர அவரை நீங்கள் ரொம்பவே ஹாப்பி படுத்திருப்பீங்க. கொஞ்சம் க்யூட்டாக பண்ணியிருப்பீங்க இல்லை, பிங்கி ப்ராமிஸ் அது இதுன்னு. அதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அவருமே உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஃபால் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போது உங்களுக்கு ரொம்பவே தாகம் எடுத்துக்கும். சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பால்கனி சைடு தான் போகிறீங்க. அப்போது உங்களுக்கு செம்ம ஷாக். யூனாவும் வியும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வியை பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவர் மேலே ரொம்பவே ஃபீலிங்ஸை வளர்த்துட்டீங்க. இப்போது யூனாவே அவரை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சுத்தமாக அதை பார்க்க முடியல. உங்கள் கையில் இருந்த கிளாஸை அப்படியே கீழே போட்டு நீங்கள் அந்த கிளப்பை விட்டே வெளில வந்துடுறீங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, யூனா வி கிட்ட வந்து பேசியிருப்பாள்ல, அப்போது வி ஐஸ்லேருந்து டிஎஸ் வந்திருக்கும். அப்போ யூனா நல்லா வந்து பார்க்கும்போது தான் தெரியுது வி வந்து அலறாரு அப்படின்ட்டு. அவளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகிட்டு, வி வி ஏன் வி அலற அப்படின்னு கேட்குறா. வியும் அது ஒன்றும் இல்லை யூனா, நீ போ உள்ளார ஃபஸ்ட்டு, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யூனா நான் போக மாட்டேன், நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. வியும் என்னன்னு சீக்கிரம் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. யூனாவும் வி நான் இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல வி. ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஜெயிக்கவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை நானே ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன். பட் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்காக பண்ணுறேன்னு நினைக்கும் போது இட்ஸ் மேக் மீ ஃபீல் லைக் ஐ எம் ஃபால் இன் லவ் வித் யூ. ஐ லவ் யூ வி, என்னை நல்லா பார்த்துப்பல்ல அப்படின்னு கேட்குறா. வியோ சடனாக ஒரே ஹக் தான் பண்ணியிருப்பார். செம்ம டைட்டாக ஹக் பண்ணியிருப்பார். அப்போ தான் அவங்க கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஹார்ட் பிரேக் ஆகி போயிருப்பீங்க. உங்களை தேடிட்டு ஜேகே தான் வந்திருப்பார். பிகாஸ் அவருக்கு உங்கள் நினப்பாவே இருந்திருக்கும்ல. படுத்துருந்துருக்கும் போது திரும்பி ஒயன் அங்கே தானே போய் உட்காந்துருப்பா, நம்ம போய் திரும்ப அவள்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு தான் வந்திருப்பார். உங்களை தேடி தேடி பார்த்துருப்பாரு. இல்லை, வெளில வந்து பார்த்தா வியும் யூனாவும் கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை பார்த்ததுமே ஜேகேக்கு என்ன தோணியிருக்குன்னா, நீங்கள் ஆக்சுவலாக வியை லவ் பண்ணுறது ஜேகேக்கு லைட்டாக தெரியும். அது என்னென்னா, நீங்கள் வியை லவ் பண்ணுறது விக்கும் யூனாக்கும் தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் இல்லை, உங்களை நல்லா நோட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி தான் ஜேகேக்கும் லைட்டாக சந்தேகம் வந்திருக்கும். அவருக்கு என்னென்னா, ஐயோ இப்போ இவங்க கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கண்டிப்பாக ஒயின் பார்த்தா கஷ்டப்படுவா, அவளை ஃபஸ்ட்டு கூப்பிடணும் அப்படின்ட்டு உங்களை தேடி இருப்பாரு. பட் நீங்கள் அங்கே இல்லைல்ல, நீங்கள் அந்த கிளப்பை விட்டே வெளில வந்துடுறீங்க. வெளியில் வர செம்ம மழை. அந்த மழையில் நனைஞ்சிட்டே ஒரு ஸ்ட்ரீட்டில் உட்காந்து செம்மையாக அழுறீங்க. ரோட்லேயே உட்காந்து நீல் டவுன் பண்ணிட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவங்களையும் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. இப்போது வியை லவ் பண்ணேன், ஆனால் என் லவ் கடைசி வர சொல்லாமே எப்படி முடிய போகுது? இந்த உலகத்திலே ரொம்ப பேட் லக்கான பொண்ணு நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டுக்கு நான் பார்ட் 2 போடுறேன். பிகாஸ் இது இவ்வளோ பெரிய ஸ்டோரியாகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பார்ட் 2 வீடியோவை இன்னைக்குள்ளேயே கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, பாய்.